கண்டுபிடிச்சிட்டாங்களா? விஜயாவுக்கே அவங்களோட பையன் மேல வந்துட்டு அவன் தான் அப்பாவா இருப்பானோன்னு டவுட்டா இருக்கா? இன்னைக்கு எபிசோட்ல நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் நடந்துச்சு மக்களே. நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா லாயரை மீட் பண்ணி பயங்கர கோபமாக வந்த விஜயா, அதுக்கப்புறம் வந்து எதுக்காகவோ மனோஜோட ஷோரூம்க்கு வந்துட்டு என்னது மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத வந்துட்டு டவுட்டாகவே பார்த்துட்டு போகிற முத்து மீனா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரேகாவுக்காக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா எடுக்கிற ஒரு முயற்சி, இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஃபுல்லாக இருந்தது மக்களே. நம்ம வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் நம்ம சேனலை பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே, அப்பதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் வீடியோஸ் போட்ட உடனே உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நேத்தே வந்து ரேகாவும் சிந்தாமணியும் ரோட்ல சந்திச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து ரேகா வந்து சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து பணத்தால மட்டும்தான் வாங்க முடியும்னு இல்லம்மா, சத்யா வந்துட்டு பணத்தால வாங்க முடியாது, எல்லா சந்தோஷமுமே பணத்தால் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, இங்கே வந்து எனக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரேகா வந்து சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்து அப்படியே பேண்டுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க, நிஜமாவே நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு வந்து ரேகா கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து ரேகா, என்ன நீங்களும் எங்கள் அம்மா மாதிரியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சத்யாவும் ஆன்டி நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, நீங்கள் சீதா எல்லாருமே வந்து எனக்கு ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கீங்க, எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இது எங்கேயுமே எனக்கு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பணத்தால் வாங்க முடியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது, அவங்க பணம் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க, நான் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு பணம் பெருசு இல்லை, பாசம் தான் பெருசு, இந்த குடும்பத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து சொன்ன உடனே மீனா வந்துட்டு அப்பா இது போதும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஹாப்பியாக சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரேகாவை ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போகிறதே வந்து நம்ம சிந்தாமணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்களே. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவோட வீட்டில் முத்தோட ரூம்ல வந்துட்டு முத்து ரவி ஸ்ருதி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மீனா வராங்க. என்ன ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, முத்து என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்றாங்க, ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன், நீங்க வந்து தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட மீனா கேட்குறாங்க. ஸ்ருதி வந்துட்டு நான் ஏன் தப்பா நினைக்க போறேன், கேளுங்க மீனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு நீங்க வசதியான குடும்பத்துல இருந்து வந்தீங்க, அதுவும் ஒரே பொண்ணு வேற, பயங்கர செல்லமா இருந்திருப்பீங்க, இங்க வந்துட்டு எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மீனா கேட்ட உடனே ஸ்ருதி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ வந்து நீங்க ரேகா வந்து பெரிய குடும்பத்து பொண்ணு, உங்க குடும்பத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்ற இதுல தானே நீங்க கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேட்ட உடனே முத்து வந்துட்டு பலக்குரல் பிரில்லியன்ட்டுப்பா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஸ்டார்டிங்ல வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஏன்னா எங்க வீடு வந்துட்டு ரொம்ப பெருசு, என்னோட ரூமே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உடனே ரவி இருந்துட்டு ரூமை தான் மிஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஸ்ருதி இருந்துட்டு இல்ல கம்பேர் பண்ணும்போது என்னோட ரூமை விட இந்த ரூம் வந்து சின்னதுதான், ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, அதுக்கப்புறம் நான் வந்து பழகிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுக்கு வந்து நான் ஒரே பொண்ணு, எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜாப்ல இருந்தாரு, அவர் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க, ஆனா நான் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொன்ன உடனே ரவி வந்துட்டு முத்திக்கிட்ட இப்போ மட்டும் அப்படின்னு என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லு அப்படின்னு மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க. நான் அப்படிதான் இருந்தேன், ரொம்ப சுதந்திரமா இருந்தேன், பட் இங்க எனக்கு அதெல்லாம் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியல, ஆனா வந்து நான் இவன் கூட இருக்கனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க. மீனா வந்து நீங்க எதையாவது மிஸ் பண்றீங்களா அப்படின்னா, தெரில எதை மிஸ் பண்றேன்னு தெரில, ஆனா எதையும் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு ரவி வந்துட்டு என்ன நீ மிஸ் பண்ற, எப்படி எதுனே தெரியாம எப்படி மிஸ் பண்ணுவ அப்படின்னு வந்து ரவி கேட்டோடனே இல்ல எனக்கு இங்க எல்லாமே கிடைக்குது, நான் எதையும் மிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதியும் வந்து சொல்லிட்டாங்க மக்களே. ஸ்ருதி வந்து இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா போதும், அதுக்காக வசதி எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இருந்து பிடிச்சவங்க கூட இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து தத்துவம் பேசின உடனே எல்லாருமே சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா ஹாப்பியா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரவிக்கு ஒரு ஃபோன் வருது, அவர் வந்து ஃபோன் வருது அப்படின்ற மாதிரி
கிளம்பிட்டாரு. ஸ்ருதி வந்து எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்பிட்டாங்க. முத்துவும் மீனா வந்து பேசிட்டு இருக்காங்க. மக்களே, ரேகா வந்து எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து இங்கே வந்திருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாகணும். புதிய வீடை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம வீடு கொஞ்சம் சின்னது தான், ஆனால் ரேகா வீடோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் வீடு ரொம்ப சின்னது மீனா, நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து வந்துட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்றாரு, நாளைக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அது நான் நாளைக்கு என்னன்னு சொல்கிறேன், இப்போ நீ படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த சீன் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மனோஜோட கடைக்கு வராங்க. மக்களே, மனோஜ், சந்தோஷ் அப்புறம் அந்த பொண்ணு எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம கடையே இவ்வளோ டல்லாக இருக்குது, கஸ்டமர்ஸே இல்லை, நம்ம ஏதாவது ஆஃபர் போடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்ன ஆஃபர் போடலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஏசிக்கு ஆஃபர் போடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பாஸ், சம்மர்லாம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்கிடுச்சு, இப்போ யாருமே ஏசி வாங்க மாட்டாங்க, ஏசிக்கு ஆஃபர் போட்டால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேற என்ன பண்ணலாம், உட்காந்து யோசிங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை கூட நாங்கள் தான் யோசிக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா வந்துட்டு ஹீட்டருக்கு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. ஏன்னா மழை காலத்தில் எல்லாருமே வந்துட்டு இனிமேல் ஹீட்டர் தான் வந்துட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நம்ம அதுக்கு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம விஜயா வராங்க. மக்களே, அவங்க வந்து லாயர் பார்த்துட்டு பயங்கர கோபமாக வராங்க. என்னடா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ எப்படா வியாபாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அதாம்மா எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கோம், அப்படின்னா பேசிட்டே இருந்த வேலை நடக்காது, போய் வேலை செய்யடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் வந்து போயிட்டாங்க. அப்புறம் மனோஜும் விஜயம் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு, நான் இப்போ தான் அந்த லாயரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னே, பார்லர்காரி தான் வயிற்றுல புல் இருக்குது, அதுக்கு நீ தான் அப்பங்கிறாளே, அதை போய் அவள் கோர்ட்டில் சொன்னான்னா டிவோர்ஸும் கிடைக்காது, ஜட்ஜ் அவ பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு லாயர் சொல்கிறாங்கடா. எனக்கு அது கேட்டது வந்து பயங்கர டென்ஷனாக இருக்குடா, உனக்கு டிவோர்ஸும் கிடைக்காது, வேறு கல்யாணமும் நடக்காது, நீ ஜெயிலுக்கே போய்டுவதுலாம் சொல்கிறாங்கடா. அது ஏதோ ஏபிசி டெஸ்ட்லாம் இருக்காமே அப்படின்னோடனே, டிஎன்ஏ டெஸ்ட்மா அதான் அது இருக்காமேடா, அதெல்லாம் நீ தான் அப்பான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மனோஜ் வந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மக்களே, அப்போ வந்து விஜயா கேட்குறாங்க, இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நம்ம கேளுங்கம்மா அப்படின்னோடனே, நிஜமாவே அந்த பார்லர்காரி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இல்லைல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அப்படின்னு தலையாட்டுறான். என்னடா பூம்புமார் மாதிரி தலையாட்டுற, தெளிவாக சொல்லுடா, எனக்கே பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்டோன்னே, இல்லைம்மா நான்லாம் அப்பா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய், நீ போய் தயவு செஞ்சு சொல்லாதடா, நீ ஜெயிலுக்கு போகிற இது கூட இருக்காண்டா அப்படின்னா, ஜெயிலுக்கு போகிற யோகாலாம் எனக்கு இல்லைன்னு எங்கள் நியூமராலஜி சொல்லியிருக்காருமா. டேய், ஜெயிலுக்கு போகிறதுல யோகமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, போகிறதுக்கான அறிகுறி இல்லைன்னு வந்து நியூமராலஜி சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொன்னேனே, என்னமோ சொல்கிறடா, எங்கேயாவது போய் எதிரையாவது மாட்டிக்காதடா, நீ நிறைய பொய் சொல்லியிருக்க, இதில் தயவு செஞ்சு பொய் சொல்லாத, யாருமே உன்னை நம்பலடா, சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூட, இல்லை இல்லை அந்த குழந்தைக்குலாம் நான் அப்பா இல்லை அப்படியே வந்து மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜயா வந்து அகெயின் கேட்குறாங்க. சரி ஓகேடா, அப்போ நீ வந்துட்டு ரோகிணிட்டே வந்து பேசிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுறது ரோகிணிட்டன், உன்னோட பிள்ளைக்கும் உன்னை எதுக்கு அப்பான்னு சொல்கிறான்னு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. அவள் பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறா, கூட வேணா கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னா, பணத்துக்கு எங்கம்மா போகிறது அப்படின்னு மனோஜ் கேட்குறான். உடனே விஜய் வந்துட்டு, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்டா, முதல்ல நம்ம வந்துட்டு அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு நமக்கு வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, மா அதெல்லாம் டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா, டிவோர்ஸ் முதல்ல கிடைக்கணும் இல்லைடா, நீ வந்து ரோகிணி கிட்ட பேசு அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் வந்துட்டு, நான் என்னத்தமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே விஜய் வந்துட்டு, நீ பேசணும்னு சொல்கிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னா, இல்லைம்மா நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்கிறாரு. விஜய் வந்துட்டு பயங்கர கோபமாக இதெல்லாம் பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. மக்களே, அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனகா வராங்க. கனகா வந்துட்டு, பாஸ் பாஸ் அங்கே பாருங்க அப்படின்னா, இவன் எதுக்கு இங்கே வரா, நீ தானே தாலி கட்டின புருஷன், உன்னை தேடி தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சந்தோஷ் வந்து சொல்கிறாரு. கனகா வந்துட்டு ஹஸ்பண்டு 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 அப்படின்ட்டு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, இல்லை இல்லை நான் சாயந்தரமாக வரேன், இப்போதைக்கு நீங்கள் வந்த அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை நான் ஒன்று தான் பார்க்க வந்தேன், அம்மா சொன்னாங்க உனக்கு எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதனால வந்துட்டு நான் உன் கூட தான் இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க, நீ ஏன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிற, வா போகலாம் இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்து கூப்பிடுது. அது நம்ம மனோஜ் வந்துட்டு, இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு கனகா வந்து ஹஸ்பண்டுன்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போ வந்துட்டு கரெக்டாக முத்துவும் மீனாவும் வராங்க. வந்துட்டு பாஸ் பாஸ் அங்கே பாருங்க யார் வராங்க, நீங்கள் நல்லா மாட்டினீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னோன்னே, ஐயோ இவங்க எதுக்குடா இங்கே வராங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சந்தோஷ் தலையில் கட்டிட்டு, புதுசாக நிறைய ஃப்ரிட்ஜ் வந்துருக்கு போய் பாரு அப்படின்னு வந்துட்டு கனகாட்ட சொல்கிறான். புதுசாக நிறைய ஃப்ரிட்ஜ் வந்துருக்கா, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் கூப்பிட்டு போய் அந்த
ஃப்ரிட்ஜை பார்க்க வந்து அந்த பொண்ணு போயிடுது. கரெக்டாக முத்து மீனா வந்துட்டு வராங்க. வந்துட்டு என்ன யார் இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஏசி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏசியா? என்ன ஏசி? வீட்டுக்கு யாருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன் யாருக்கு என்னன்னு சொன்னாலும் தருவியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறான். அதுக்கு வந்து மனோஜ் வந்துட்டு காருக்குலாம் இந்த ஏசியை போட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்றியடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்டுட்டு இருந்தோடனே தேவையானது மட்டும் பேசுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. யாருக்குன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நீ முதல்ல ஏசியை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இங்கே இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ஏன் நாங்களாம் ஃபுல் கேஷ் கொடுத்துலாம் வாங்க மாட்டோமா, முதல்ல ஏசியை காமிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இங்கே தான் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏசியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து கனகாவை வந்து பார்த்துட்டாங்க மக்களே. கனகாவை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே அதான் முன்னாடி நிற்கிறீங்களே தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதெல்லாம் நல்லா தெளிவாக தான் பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் கல்யாணத்துக்கு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. ஆமாம்மா நாங்கள் தான். நீங்கள் என்ன அம்மா கூட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் என் ஹஸ்பண்ட் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்களா, யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம கனகா வந்துட்டு மனோஜும் சக்திவேல் இருக்க இடத்துல வந்து கை காட்டுது. மனோஜ் வந்து முழிச்சிட்டு இருக்கா. முத்து அதையும் பார்த்துட்டான். மனோஜ் முழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் போயிட்டு என்னடா அந்த பொண்ணு உன்ன ஹஸ்பண்டுன்னு சொன்னது நீ தான் கல்யாணம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ் கிட்ட கேட்டோன்னே இல்லை இவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு இவர் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கட்டணும். சக்திவேல் வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கட்டி ஆமாம் நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன புதுசாக இருக்கு, ஃபர்ஸ்ட் விஜயா கிட்ட சொன்னா இப்போ இவங்க கிட்ட சொல்லிட்டா. அப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, அந்த பொண்ணை வந்துட்டு இதெல்லாம் எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, சீக்கிரமாகவே அந்த பொண்ணுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து அட்வைஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நாங்கள் உங்களை பார்க்கலையே அப்படின்ற மாதிரி, நாங்கள் தான் ஃப்ளவர் டெக்கரேஷன் உங்கள் கல்யாணத்துக்கு பண்ணோம், ஆனால் அன்னைக்கு எங்களால் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீங்கள் தான் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டீங்களே அப்படின்னு வந்து சக்திவேல் சொல்லிட்டாரு. நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போனோம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேட்டோன்னே இல்லை ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்தது, யார் பண்ணாங்கன்னு கேட்டோடனே நீங்கள் தான் ஆனால் கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கனகா வந்து கூப்பிடுது. உடனே முத்து வந்துட்டு சக்திவேல்கிட்ட போயிட்டு பாஸ்க்கு புதுசாக கல்யாணம் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்கிட்ட சொன்னோன்னே நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து ஏசி காட்டை கூப்பிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போகும்போது வந்துட்டு ஐயோ இவரும் மாட்டி விட்டுருவாளே அப்படின்ட்டு சரி நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்ட சொல்லிட்டு மனோஜும் சக்திவேல் வந்து கனகா கூட வந்து போயிடுறாங்க. போயிட்டு சக்திவேல்கிட்ட சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு நிறைய ஜூஸ் வாங்கிக்கூட அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறாரு இவர் கூட போய் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பொண்ணு நிறைய ஜூஸ் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி சக்திவேல்கிட்ட சொன்னோன்னே சரி ஓகே சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்துட்டு சக்திவேல் கூட வந்து கிளம்பிடுது. நீ வாமா நான் ஜூஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கூப்பிட்டு போயிட்டாரு. மனோஜ் வந்துட்டு அங்கே வந்து நின்றுருக்காரு. அப்போ வந்து முத்துமீனா எங்கடா அவங்க போயிட்டாங்களா அப்படின்னா போயிட்டாங்க அப்பயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சமாளிச்சிட்டாரு. அப்புறம் வந்து முத்துமீனா வந்து ஒரு ஏசி செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 110 ஏசி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே இதை பேக் பண்ணிவிடு அப்படின்னா எப்படிடா இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா அதெல்லாம் வருவாங்கடா டெக்னீஷியன் வருவாங்க, நீ அட்ரஸை சொல்கிறேன், நீ முதல்ல வந்து பில்லை போடுற எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையோட வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வந்து பேக் பண்ணி கையோட வந்து வாங்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க மக்களே. முத்துமீனா போனோடனே அவங்க அம்மா சத்யா எல்லாரும் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க என்ன ஏசியில் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சத்யா கேட்குறான். ஆமாம் நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களே. அதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எபிசோடில் வந்துட்டு மனோஜும் விஜயும் பயங்கர கோவமாக பேசிக்கிறது, அவனை போய் ரோஹினிகிட்ட பேச சொல்கிறது, அப்புறம் வந்து திக் நிமிடங்களாக வந்து கனகா ஷோரூம்குள்ளே இருந்தது, முத்துமீனா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சீட் நுனியில் உட்கார வைக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இன்னைக்கு வந்து எபிசோடில் நிறைய இருந்தது மக்களே. ரோஹினிகிட்ட வந்து இவர் என்ன பேச போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி வச்சுங்க, அப்போதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.